Hi hello friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஸ்பெஷலான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அடமழைக்கு வீட்லயே சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும். அவ்வளவு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓமப்பொடி. ஒரே ஒரு சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு ஓமப்பொடி ஈஸியா வீட்லயே செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கோடக் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஓமம் உள்ள எசன்ஸ் எல்லாமே இறங்கி வந்துடும். ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சன்னி வச்சு இதை வடிகட்டிடுங்க. இந்த ஓமோட தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இதை ஓரமாக வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஓமப்பொடிக்கு மாவு தயார் பண்ணலாம். ஒரு சன்னி வச்சுக்கோங்க. 2 கப் கடலை மாவு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் 2 கப் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஓமப்பொடி நல்ல கலராக இருக்கும். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். இப்படி ஜலிச்சு எடுக்கும்போது நீங்கள் ஓமப்பொடி புளியும் போது அதில் எந்த திப்பிகளும் உங்களுக்கு இருக்காது. 2 முறை கூட நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக வந்துடும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால 1 ஸ்பூன் நல்ல பசும் நெய்யை விட்டுக்கோங்க. உங்களுக்கு நெய் விட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். பட் நெய் விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ஓமப்பொடியை கலக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடிகட்டின ஓம தண்ணியை இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளியும் போது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட வேண்டாம். பாருங்கள், இது போல் வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஓம தண்ணி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்கு அடிகனமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வீட்டில் வச்சுருக்க எந்த முறுக்கு உலக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓமப்பொடி போடுற அச்சையும் போட்டுருங்க. இடியாப்பம்லாம் புளியும் இல்லை, அந்த அச்சில் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக புளிஞ்சு விட வேண்டியது தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சட்டுன்னு சீக்கிரம் உடனே நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நல்ல டப்பா நிறையா ஓமப்பொடி சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போ என்ன சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக போட்டு பார்க்குறேன், நல்லா எலுமி வந்துருச்சு. இப்போ இது மாதிரி சூடாக இருக்கப்போ நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. ரவுண்டாக பிழிஞ்சு விடும்போது உங்களுக்கு அப்படியே அழகாக வரும். இது மாதிரி ஒவ்வொரு அடைசலாக நீங்கள் போட்டுட்டு லைட்டாக திருப்பி கொடுங்க. 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுங்க. நல்லா மொறுன்னு வந்துடும். ரொம்ப கலர் மாற விட வேண்டாம். இதே மாதிரி எண்ணெயில் எல்லா அடைசலையும் பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக அந்த சூடான எண்ணெயில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுட்டு இந்த ஓமப்பொடி மேலே அப்படியே எடுத்து நம்ம கருவேப்பிலையை ப்ளேஸ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஓமப்பொடிக்கு எந்த மசாலாவும் அவசியமும் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் நீங்கள் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் குலுக்கி விட்டால் போதும். நல்லா கிறிஸ்பியாக இந்த மலைக்கு நல்லா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி புது ரெசிபிக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி